ஹல்லேலூயா. கண்ணீரை கண்டவர், அற்புதம் அவளுக்கு செய்தவர். அண்ணாளின் கண்ணீரை கண்டவர், அதிசயம் அவளுக்கு செய்தவர். ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அற்புதம் அவளுக்கு செய்தவர். அண்ணாளின் கண்ணீரை கண்டவர், அதிசயம் அவளுக்கு செய்தவர். உந்தன் கண்ணீரை காண்கிறவர், உனக்கும் அற்புதம் செய்திடுவார். உந்தன் கண்ணீரை காண்கிறவர், உனக்கும் அற்புதம் செய்திடுவார். கணக்கு வைக்கும் கர்த்தரவர் உந்தன் கண்ணீரை, கணக்கு வைக்கும் கர்த்தரவர் உந்தன் கண்ணீரை, கணக்கு வைக்கும் கணக்கு வைக்கும் கணக்கு வைக்கும் கர்த்தரவர், கணக்கு வைக்கும் கர்த்தரவர்.
கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலும் கலந்து கொண்ட உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொள்வாராக. அல்லேலூயா. அதே போன்று இந்த நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். இலக்கணம் வரும்போது சில காரியங்களை வாசிக்கிறோம். அதே போல கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். நம்ம அதில் தொடர்ந்து கீழே அப்படியே வாசிக்கிறோம். அந்த வந்த எதிரி நாட்டுக்காரர்கள் இவர்களை மேற்கொள்ள முடியாமல் போனது, இவர்கள் அவர்களை மேற்கொண்டார்கள், ஜெயித்தார்கள் என்று நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அது இப்போ நமக்கு வேண்டாம். துணை நில்லும் என்று இவன் ஜெபித்தார், அவர் துணை நின்றார். அல்லேலூயா. அப்போ துணை நின்றதற்கு காரணம் என்ன? இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவர் இந்த ஜனங்களுக்கு துணை நின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா இருந்த ஜனங்களை காட்டிலும், எதிர்த்து வந்த ஜனங்களை காட்டிலும் இவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பலத்தில் அதிகமானவர்கள், பராக்கிரமசாலிகள்னு வாசிக்கிறோம். அவங்க 10 லட்சம் பேர் இருந்தாங்க, அதுக்கு மேலே ரதங்கள் இருந்தது. ஆனால் இவங்க ஏறத்தாழ 5 லட்சம் தானே வச்சுக்கோங்களேன், டோட்டல் அவ்வளோதான் இருந்தாங்க. ஆனால் இவர்கள் எல்லாம் பலசாலிகள். அப்படி இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தாங்க, துணைக்கு அழைத்தாங்க, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆனால் எந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்மை கர்த்தருக்குள்ளாய் தாழ்த்தி நாம் அவரிடத்தில் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிறோமோ, அதற்கு அவர் பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமா கொடுப்பார். அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்போ நம்ம இதில் பார்க்கும்போது 14:2 வாசித்தோம். செய்தான் 3வது வாசித்தோம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரகத் தோப்புகளை வெட்டி. இதில் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும், அதாவது அந்நிய தேவருடைய பலிபீடங்களை அகற்றினான் அப்படிங்கிறதை குறித்து பார்த்து முடித்தோம். அப்போ அந்த அந்நிய தேவர்களுடைய பலிபீடம் என்றால் என்ன அப்படிங்கிறதை பார்த்தோம். பலிபீடத்தில் 2 பலிபீடங்கள் உண்டு. ஒன்று அந்நிய தேவர்களை வழிபடக்கூடிய, அந்நிய தேவர்களுக்கு பலி செலுத்தக்கூடியதான ஒரு பீடம் இருந்தது. இன்னொன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனுக்கு பலி கொடுக்கக்கூடியதான ஒரு இடம் இருந்தது, ஒரு பலிபீடம் இருந்தது. இது 2ம் எங்க இருந்தது? இது 2ம் எங்க இருந்தது? அவங்க ஊர்ல தான், இஸ்ரவேல் ஜனங்கள் ஊர்ல தான் இருந்தது, அந்நிய தேசத்துல இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஊர்ல தான் இருந்தது. அதனால்தான் அவர்களுக்குள் பிரச்சனையே வந்தது. ஏன்னா தேவன் சொல்லும்போது, உன் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க கடவுது, உன் பாளையத்தை பரிசுத்தப்படுத்து, பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க கடவுது, அதற்குள்ளாய் நான் உலாவுவேன். பாளையம் என்றால் என்ன? அவர்கள் தங்கி இருந்ததான இடம், அதுதான் பாளையம். ஆமாம். அப்போ நம்முடைய வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள்,
குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலையும் அந்த பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அப்பதான் உன்னோடு நான் உலாவுவேன் என்று அங்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் இங்கே ஏற்கனவே சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் அதை மீறி தேவனை ஆராதிக்கக்கூடியதான அதே இடத்திற்குள்ளாய், அதே ஊருக்குள்ளாய் வந்து அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்களை இவர்கள் வைத்தார்கள். அப்படி அந்நிய தேவர்களுடைய பலிபீடம் அங்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்ன, அங்கிருந்த ராஜாக்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படி அந்நிய பெண்களை திருமணம் பண்ணி கொண்டதுனால இவருடைய இருதயங்களை அவர்கள் வழி விலகி போக பண்ணினார்கள். ஆகையினால் அவர்களை பிரியப்படுத்தும்படி இந்த அந்நிய பெண்களுக்கு, யூதர் அல்லாத இஸ்ரவேல் கோத்திரத்தை சாராத பெண்களை பிரியப்படுத்தும்படி அங்கு கோயில்களை கட்டி வைத்தார். கோயில்களை கட்டினது மாத்திரமல்ல, அதற்கு சிலைகளை ஏற்படுத்தி வைத்தார். விக்கிரக தோப்புகளையும் உருவாக்கி வைத்தார். அதற்கு விழா எடுத்தார்கள். இப்படி எல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் முதலாவது இங்கே அந்நிய பலிபீடங்களை அங்கே இல்லாதபடி அவன் அகற்றினான். அப்ப பலிபீடம் என்றால் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். அது ஆவிக்குரியபடி நம்முடைய இருதயமாய் இருக்கிறது, நம்முடைய உள்ளமாய் இருக்கிறது அந்த பலிபீடம் என்பது. அதை செப்பனிட வேண்டும். அதைத்தான் எலியா செஞ்சார். தகர்ந்து போன பலிபீடத்தை, கர்த்தருடைய தகர்ந்து போன பலிபீடத்தை அவன் திரும்ப செப்பனிட்டான். அதை கட்டி அதிலே பலி செலுத்தினான். அந்த பலி செலுத்தின விதம் வித்தியாசமாயிருந்தது. தேவன் வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். அது அங்கிருந்த காளையையும், அங்கிருந்த மரங்களையும், அதிலிருந்த கல்களையும், அங்கே இருந்ததான தண்ணீரையும் அது நக்கி போட்டது அப்படின்னு சொல்லி அதில் வாசிக்கிறோம். அப்போ பலிபீடம் என்று சொல்லும்போது இன்றைக்கு நம்முடைய இருதயமாய் இருக்கிறது. இந்த இருதயத்தை அந்நிய பலிபீடமா மாற்றி விடக்கூடாது. நம்முடைய இருதயம் தேவனுக்குரியதான ஒரு இருதயம், தேவனுக்குரியதான ஒரு பலிபீடம். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? அந்நிய பலிபீடமாய் நம்முடைய இருதயத்தை நாம் மாற்றிவிடக்கூடாது. அதான் கோடிட்டு சொல்றாரு. இப்போ அடுத்த அந்த 3வது வசனத்துல பிற்பகுதியில் என்ன சொல்லுது? மேடைகளையும் ஏன்னா பலிபீடத்தை தான் பார்த்தோம். பலிபீடையும் மேடையும் ஒரே இடத்தில் வரக்கூடியது. பலிபீடமும் மேடையும் ஒரே இடத்தில் வரக்கூடியது. இப்போ இங்க நான் நிற்கிற இடம் என்னவா இருக்குது? மேடா இருக்குது. இது மேடை, இதுதான் பலிபீடம், பிரசங்க பீடம் என்று சொல்வார்கள். இந்த பிரசங்க பீடம் எங்க இருக்குது? மேடைக்கு மேல இருக்கு. அதான் இங்க கோடிட்டு சொல்லி இருக்குது. ஏன் மேடைக்கு மேல வைக்க வேண்டும்? சற்று உயரமாய் மற்றவருடைய பார்வைக்கு அது தென்பட வேண்டும் என்று ஒன்று. இன்னொன்று, இதை தனியாய் பிரித்து காண்பிப்பதற்கு அதனாலதான் இங்க அந்த சற்று உயரமாக்கி இதை செஞ்சிருக்கிறது. அப்ப அங்க இருக்கும்போது அவர்கள் பலிபீடத்தை சும்மா கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சரல. முதலாவது அவர்கள் என்ன செய்தார்கள்? மேடை அமைத்தார்கள். மேடை அமைத்து அதன் மீதுதான் அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். இது ரெண்டையும் அவன் என்ன செய்தான்? அகற்றினான். அகற்றுறதுன்னா நமக்கு தெரியும். அகற்றுறதுன்னா என்ன? அந்த இடத்துல இல்லாம ஆக்கிறது. ஏன்னா சென்னையில் நிறையா தெரியும், நீர்வழித்தடங்கள், மற்றபடி ஆக்கிரமிப்பிடங்கள், இன்னுமா இருக்கிற இடங்கள்லாம் அரசாங்கம் என்ன செய்கிறது? அதை அகற்றுகிறது. அப்படித்தான் வாசிப்போம். அரசாங்கம் அதை என்ன செய்யுது? அகற்றுது.
அப்படின்னு சொல்லி. ஆமாம், இன்னும் ஒரு கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் இன்னும் ஒரு 30 வருஷத்தில் நம்மை போல் மிடில் கிளாஸ் எல்லாம் தானாக அகன்றுவோம், இல்லைன்னா அகட்டிடுவாங்க. சென்னைக்குள்ளே அவங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. மிடில் கிளாஸ், நம்மை போல் மிடில் கிளாஸுக்கெல்லாம் இங்கே சென்னைக்குள்ளே வேலையே இருக்காது. ஏன்னா இது மைக்ரோ சிட்டி. இதில் இருக்கிறதெல்லாம் விஐபி கூட கிடையாது, விவிஐபின்னு ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க தான் இருக்கணும். குறிப்பாக கார்ப்பரேட் கம்பெனிகளை சார்ந்த அந்த கூட்டங்கள் தான் இங்கே இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி தான் இங்கே எல்லா வசதிகளும் இன்றைக்கி ஏற்படுத்துறது. இந்த வசதிகள்லாம் நமக்கு இல்லை. இன்றைக்கி மெட்ரோ போடுறது, ரோடுகளை அகலமாக்குறது, பார்க்குகள் போடுறது, பெரிய மால்கள் வர்றது, ஆமாம் 8 வழி சாலை போடுறதெல்லாம் நம்முடைய வசதிகளுக்கு இல்லை. நம்ம நினைத்துக்கொள்கிறோம் ஜனங்க வசதிக்குன்னு, கிடையாது. இதெல்லாமே அந்த கார்ப்பரேட்டை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்குள்ள வசதிகளுக்காக நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி வழியை கொண்டு போயிடுவாங்க. அடுத்தது போகலான்னு சொன்னால் ஆமாம் விலையை அதிகமாக வைத்து நீ போய்விடு என்று மாற்றுவார்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எல்லாம் வெளியே கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த சென்னையினுடைய மாநகராட்சியை, அந்த பெருநகர மாநகராட்சி இன்னும் விரிவாக்க போகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க, சென்னை மாநகராட்சி இன்னும் விரிவாக்க போகிறார்கள்னு சொல்லி. இப்போ ஆவடியெல்லாம் சென்னை மாநகராட்சியில் வரும், இந்த பக்கம் தாம்பரம் அது வரும். இனி அதை அப்படியே செங்கல்பட்டு வரை கொண்டு போவாங்க. இந்த பக்கம் திருவள்ளூரை தாண்டி ஏறத்தாழ அந்த திருத்தணி வரை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் அப்படி கொண்டு போகணும்னு சொன்னால் லா காலேஜினுடைய ஹாஸ்டல் அங்கே கட்டினது. திருவள்ளூர்லேருந்து ஒரு 10 அல்ல 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் அந்த லா காலேஜுக்கு ஹாஸ்டல் கட்டி இருக்கிறாங்க. லா காலேஜ் இருக்கிறது இங்கே பாரிஸில், அவங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கிறது அவ்வளோ தூரத்தில். அது அந்த லா படிக்கிறவங்க போக மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே நிற்கிது. ஏன்னா இப்போ இருக்கிற ஹாஸ்டல் எங்கே இருக்குன்னா மோட்சத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மோட்சம் எங்கே இருக்குது தெரியுமா? மோட்சம்னு ஒரு தேட்டர் இருக்கு வருஷவாக்கத்தில். அந்த தேட்டருக்கு பேர் என்ன? ஆமாம், அதுக்குள்ளே போகிறோம். எங்கே போகிறோம்? மோட்சத்துக்கு போகிறேன்ட்டு போவாங்க. அதுக்கு நேர ஏத்தாப்புல தான் அந்த லா காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது. அதனால் இன்னைக்கு காலப்போக்கில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டுகளையும் கூட அங்கே மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கே இடங்களை பிடித்து வச்சுருப்பாங்க. அப்போ டோட்டல் ஹாஸ்டல் அங்கே மாற்றுவாங்க. இங்கே நெருக்கடியே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து சேரும். சரி, அதற்குள்ளே போக வரல. அதனால் இங்கே வரும்போது அவன் மேடைகளை அகற்றினான். சரி, இந்த மேடையில் வந்து இதுலேயும் அந்த 2 விதமான பலிபீடத்தில் இருக்கிற மாதிரியே 2 காரியம் இருக்குது. ஏன்னா பலிபீடம் இருக்கக்கூடிய இடம்னா இங்கே மேடை. அப்போ நம்முடைய மேடையும் உண்டு, அந்நிய மேடையும் இங்கே இருக்கிறது. ஆனால் 1-2 வசனத்தில் வாசிப்போம். லேவியராகம புஸ்தகத்தில் 26-30 வாசிங்க. லேவி 26-30. நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிர்த்தூளியாக்கினா ஒன்றும் இல்லாமல் சாம்பலாக்குறது, நிர்த்தூளியாக்கி உங்கள் உடல்களை நரல்களான தேவர்களுடைய உடல்களின் மேல் ஏறிவேன். அந்த அந்நிய ஜனங்களை குறித்து இங்கு சொல்லும்போது அவருடைய மேடை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மேலே சிலைகள் இருக்குது, அதற்கு என்ன செய்வேன்னு இங்கு சொல்லுகிறார். அதுக்காகத்தான் அதை நான் வாசிக்க சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போது இந்த அந்நிய மேடைகள் ஒன்று உண்டு. ரெண்டாவது சங்கீதம் 78-58 வாசிப்போம். சங்கீதம் 78-58.
தங்கள் மேடைகளினால் அவருக்கு அங்கே பலிபீடத்தினால கோபம் ஊட்டலை, சிலைகளினால் கோபம் ஊட்டலை, கிரியையினால் கோபம் ஊட்டலை. எதினால் கோபம் ஊட்டினார்கள்? மேடைகளினால் கோபம் ஊட்டினார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மேடைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டுவது. இப்போ இந்த மேடை என்றால் என்ன? பொதுவாக நம்ம பார்த்தோம், மேடைனா என்ன? ஒரு உயரமான பகுதி, மேடான பகுதி, சற்று உயரமான பகுதி இல்லையா? இதுதான் மேடை. அப்ப ஏன் இந்த இப்படி சற்று உயரமா வச்சிருக்கிறோம்? மற்றவர்களுக்கு தெரிவதற்காக, மற்றவர்கள் பார்ப்பதற்காகவோ இல்லவோ அது அப்பாற்பட்டது. மற்றவர்களுக்கு தெரிவதற்காக, அவ்வளவுதான். மற்றவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் கிடையாது. மற்றவர்கள் தெரிவதற்காகத்தான் இந்த மேடையை உயர்த்தி வைத்திருப்பது. அதையும் அழிக்கணும்னு சொல்லணும். இதை இந்த மேடையை ஆவிக்குரிய வழியில் சொல்லும்போது பெருமைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய காரியத்தில் வரும்போது எதுக்கு ஒப்பா சொல்லி இருக்குது? பெருமைக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமைனா நமக்கு தெரியும், அதை குறித்து பெரிய விளக்கம் கொடுக்கணுங்கிறது தேவை இல்லை. பெருமை கொள்ளலாம். எங்கே கொள்ளலான்னு சொன்னால், நமக்கு இருக்கிற மாதிரி சொல்கிறது ஒரு பகுதி, அது பெருமைக்குள் வராது. அது சற்று அகங்காரத்தோடு, இன்னும் சற்று அதை வேற எப்படி சொல்கிறது, அதை திமிரோடு, அகங்காரம் திமிரு எல்லாம் ஒன்று தான். வேற சொல்லணும்னு சொன்னால், இப்படி சொல்லும்போது அந்த தன்மை மாறுபடும். ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்களே நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரே குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க குடும்ப அங்கத்தினர்களை பார்த்து நான் யார், நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அந்த இடத்துல என்ன தூக்குது? என்ன தூக்குது? அவர்களுக்குள்ளாய் பெருமை தலை தூக்குது. நீ வெளியில போய் சொல்லலாம், நான் இப்படி இருக்கிறேன் அதெல்லாம் செய்கிறேன்னு நீ பெருமையை சொல்லாம, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் உனக்கு அறிமுகமாகட்டும், உனக்கு தெரிந்தவங்கட்டும் நீ அதை சொல்லணும்னு சொன்னா இல்லையா, அது அந்த பெருமையை அவர்களுக்கு அவர்களே பிரஸ்தாபப்படுத்துவது. அவர்களுக்கு அவர்களே அந்த பெருமையை பிரஸ்தாபப்படுத்துவது. இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு சிலருக்கு இந்த இடத்தை எப்படி ஆரம்பிச்சோன்னு தெரியும், இந்த இடங்கள் எப்படி இருந்தது என்று தெரியும். பின்னாடி இருந்த வீடு சாரையங்காய்ச்சி கொண்டு இருந்த இடம், அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்தெல்லாம் மூடிட்டு தான் அந்த வீடு கட்டினாங்க. ஒரு கூரை வீடு, பாதி கூரை வீடு, முன்னாடி காலி இடம், அதில் ஒரு கிணறு இருக்கும். சாரையங்காய்ச்சலுக்குள்ள அந்த வேப்பம் பட்டையாவது எடுத்து இந்த சுவரில், இப்போ சுவரெலாம் கிடையாது, ஆமாம், அந்த ஓலையை கட்டி வச்சுருந்தா அதுக்கப்புறம் 3 அடி சுவர் வச்சு அதில் வச்சுருந்தா அதில் தடுத்து வச்சுருப்பாங்க. அதில் தான் காய வைப்பாங்க. உள்ள நாற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த வேப்பம் பட்டையினுடைய நாற்றுங்கள். இங்கே வரும்போது அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு பழைய சைக்கிள் ஒன்று வச்சுருந்தேன். புது சைக்கிள், ரேலி சைக்கிள் ஒன்று இருந்தது. ஏன்னா ஹெர்குலிஸ் நல்லா வெயிட் அடிக்கிறதுக்கு, லோடு தாங்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. ரேலி சைக்கிள் கொஞ்சம் கௌரவத்துக்கு வச்சுருப்பாங்க. அந்த ரேலி சைக்கிள் நல்ல ஸ்பீடு இருக்கும் கௌரவத்துக்கு. ரேலி சைக்கிள் புது சைக்கிள். ஒரு இடத்துல ஒரு 6-7 சைக்கிள் நின்றுச்சு. அதில் 2 சைக்கிள் மட்டும் காலையில் காணும். ஆமாம், அது காம்பவுண்டு ஒரு 7 அடிக்கு மேலே இருக்கும் காம்பவுண்டு. அது ஏன் சைக்கிளும் சுந்தராஜ் சைக்கிள் மட்டும் காணும். 2 புது சைக்கிள் சமீபத்தில் வாங்கினதுங்க. மற்ற சைக்கிள்லாம் அங்கே நின்றுச்சு. அந்த சைக்கிளை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் அவங்க சொல்லவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போயிருந்து ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம். அதில்
அந்த சிபிசிஐடியில் ஒர்க் பண்ண ஒருத்தர், அவர் மதுரவாயில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். அங்கே போயிருந்தோம். அவங்க பார்த்து சொன்னாங்க, மேலே மாடி கூட்டு போனால் அங்கே நூற்றுக்கணக்கான சைக்கிள்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. சார் உங்களுக்கு எந்த சைக்கிள் வேணுமோ எடுத்துகிட்டு போங்க இதில் அப்படின்னாங்க. நாங்கள் பார்த்தா எங்கள் சைக்கிள் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகும்போது வேற எவனாவது வந்து அவன் என் சைக்கிளை நீ திருடிக்கிட்டான்னு எங்களை சொல்லக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு அந்த சேஸ் நம்பர் இருக்குது சைக்கிளுக்கெல்லாம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நம்ம வாங்கும்போது இப்போ பைக்குக்கும் காருக்கும் சேஸ் நம்பர் போடுற மாதிரியே சைக்கிளுக்கு அந்த நம்பர் போட்டு தான் நமக்கு பில்லில் என்ட்ரி பண்ணி கொடுப்பான். அதுக்கு முன்னாடி சைக்கிளுக்கு லைசன்ஸ் இருந்துச்சு. சைக்கிளுக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு தகர டோக்கன் தருவான். அதை அந்த பிரேக் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நட்டில் மாட்டி வச்சுருக்கணும். ஆமாம், அது இல்லைன்னு சொன்னால் ஃபைன் போடுவான். லைசன்ஸ் இல்லைன்னு பஞ்சாயத்து லைசன்ஸுகள் இருந்தது. அதெல்லாம் மாற்றி தான் அப்படி வந்தது. அதனால் சொன்னால் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் வண்டி வந்தால் கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அது வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தோம். இது வரைக்கும் அது எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு பழைய சைக்கிள் ஒன்று கிடச்சது. அந்த சைக்கிள் இங்கே மிதிச்சோன்னா அங்கே நாலாத்தூருக்கு அங்கே வர சத்தம் கேட்கும், கர்ரு கர்ரு கர்ருன்னு. அது ஒரு விதத்தில் நல்லது, பெல் அடிக்க வேண்டாம், சத்தம் கேட்கும். ஆமாம். அப்போ அந்த மழை நேரத்திலலாம் அப்படி சோளப்பழம் வந்தோம்னா அந்த அவ்வளோ பெரிய குச்சி ஒன்று வச்சுருப்பேன். கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் போனோன்னு நிறுத்தி அந்த மட்காடெல்லாம் அந்த களிமண் ஏறிடும், வெயிலில் ஓட்ட முடியாது. ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் அந்த குச்சியை வச்சு அந்த களிமண்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போவேன். நைட்டு 11 வரைக்கும் கூட கீழையும் இங்கே நின்று காத்திருந்து பார்க்க வேண்டியவர்களை பார்த்து விட்டு தான் வீட்டுக்கு போவேன். ராமாபுரம் அந்த ஊழியத்துக்கு வரும்போது இது ஒரு சிலருக்கு தான் தெரியும் இல்லையா? இப்போ அந்த நிலைமையில் பார்த்தவங்க யாரும் இங்கே இல்லை. தம்பி ஜான் தான் அந்த நிலைமைக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தவங்க. அந்த நிலைமையில் பார்த்தவங்க இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நீங்கள் என்ன பார்த்துருக்குறீங்க. அப்போ ராஜிக்கு ஓரளவுக்கு தெரியும், ஏன்னா 92 அவங்க இருக்கிறதுனால. அப்போ அந்த வழிகள்லாம் அவ்வளவு. அப்போ அந்த ஓட்டர் சைக்கிள் அன்ட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வேறு அந்த எம்ஐடி வாங்கினோன்னா அந்த சைக்கிளை வேறு ஒருத்தட்ட கொடுத்தேன், அதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்போது ஓரளவுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் காத்திருப்பேன், எப்போ அங்கே வருவேன். அப்போவே சொல்கிற நேரங்களுக்கு வருவேன், சொல்கிற நேரத்துக்கு வந்து அதை கலந்துட்டு தான் போவேன். அப்போது நான் இங்கே நின்று நான் எப்படி வந்தேன் தெரியுமா? அன்றைக்கே நான் புல்லட்டு, ஆமாம் 500cc வச்சுருந்தேன் தெரியுமா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவீங்க? சொல்கிறார் வாய்கிளி, அந்த ஓட்டர் சைக்கிளில் வந்தது எங்களுக்கு தெரியாது. நேராக சொல்லாட்டலாம் மனசில் அது இருக்கும் இல்லையா? ஆமாம், நான் வெளியில் சொல்லலாம், ஆனால் இங்கே அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படிங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாய் சொல்லக்கூடிய காரியம் அது. ஆமாம், என்னை நானே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்திற்கு நான் சொல்லக்கூடியது. அப்போ அந்த மேடை என்பது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? பெருமையை குறிக்கக்கூடியது. ஓசியாவில் 10ஆம் அதிகாரத்தை திருப்பி 8வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 10:8. மழை நேரம் பைபிள் மாட்டிக்கிறதுல வரமாட்டேங்குது. 10 வாசிங்க. 10. பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும், முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிபீடங்கள் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும்
சொல்லுவார்கள். கடைசி நாளில் நடக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லியிருக்கு. அவருடைய மேடைகள் என்ன செய்யுமா? அழிக்கப்படும், தகர்க்கப்படும். அதனால்தான் யாக்கோபில் வரும்போது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நான் இதை சொல்கிறேன். வெளியில் எந்த இடத்துக்கு போனாலும் என்னை குறித்து எந்த விதத்திலையும் நான் பெருமை பாராட்டக்கூடியவன் இல்லை. எனக்கு இருக்கிறத நான் காட்டுவேன், அவ்வளோதான். என்கிட்ட இருக்கிறத காட்டுவேன், அவ்வளோதானே தவிர அது ரொம்ப பெருமையாய் சொல்ல மாட்டேன். இருக்கிறத கூட அவர்கள் கேட்டால் நானாக போய் வாண்டடா ஒரு காரியத்தை அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்கிட்ட இருக்கிறதா சொல்லுவேன். ஆமாம், குறிப்பாக என்னுடைய செல்ஃபோன் கூட பாக்கெட்லேருந்து ஏதாவது எடுக்க வேண்டிய காரியங்கள் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன். இல்லை வெளியில் போனேன்னா செய்து கொடுக்கணும்னா எடுத்து கீழே வச்சிருவோம் முதல்லையே. அதெல்லாம் பாக்கெட்லேருந்து வெளியில் எடுக்க மாட்டேன். ஏன் சொல்ல வரேன்? நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளுவது. ஒரு இடத்துக்கு அவங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்வுக்கு கடந்து போயிருந்தேன். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துடைய நிகழ்ச்சிக்கு செய்தி கொடுக்கும்படியாக கடந்து கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். முன்னாடி இந்த சாப்பாட்டுக்குள்ளே சேர் போட்டு அதில் ஒரு துணி விரித்து அந்த ஒரு 4 ஊழியக்காரங்கள் உட்கார்ந்துருந்தோம். எனக்கு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து உட்கார்ந்தார். ஒரு வாலிப பையன் 2 செல்லை வச்சு மேலே வச்சார். 2 ஆண்ட்ராய்டு செல், 2 செல்லை எடுத்து வச்சார். பாடல் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த குடும்பத்தை சார்ந்தவர், எந்த குடும்பத்திற்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்களோ அந்த குடும்பத்தை சார்ந்தவர் 2 செல்லை எடுத்து டேபிள் மேலே வச்சாரு. ஒரு செல்லை எடுத்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும். அப்போ அவர் சபையில் அப்படி நோண்டிக்கிட்டு இருந்த, சபை நடத்துகிறவர், சபையில் இருக்கிறவங்க அப்படி நோண்டிக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவார்? எல்லாம் நோண்ட விடுவாராக இருக்கலாம், நமக்கு தெரியல. அவர் சபைகளில் அவர் ஷூ போட்டு உள்ள நடந்துக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பெரிய ஆளாக அவர் காமிச்சுக்கிறாரு. அது எந்த அளவுக்கோ அது கர்த்தருக்கும் அவருக்கும் உள்ள வெளிச்சம். பரிசுத்த குறித்து பேசுகிறாரு. நகை போடாத பெந்தெகோஸ்து. அவர் யார்? நகை அணியாத பெந்தெகோஸ்தை சார்ந்தவர். அவருடைய கிரியை எப்படி இருக்கப்போ ஆனால் அன்றைக்கி ஜனங்க அதைத்தான் நம்புவாங்க, அதைத்தான் ஏற்றுக்கிடுவாங்க. பா, எவ்வளோ பெரிய ஊழியக்காரு, 2 செல்லோட வராரு, எப்படி ஷூவெல்லாம் போட்டு பளபளங்குது, ஷூ அப்படியே போட்டு நின்று பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கங்கே நடக்கிறாரு, அதைத்தான் நம்புவாங்க. அப்போ அவர்கள் பேசுவதற்கும் அவருடைய கிரியைக்கும் சம்மந்தமே இல்லை. உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும்னு சொல்கிறாரு. உன் பாதரட்சை கழட்டி போடு. சிலவோட உனக்கு கால் இல்லாமல் இருந்தால் நீ அந்த செப்பல் போட்டுக்கிட்டு நிற்கலாம், ஏன்னா அந்த பேலன்ஸுக்காக இருக்கலாம். இல்லை காலில் 4 விரலை எடுத்துட்டாங்க, சுகர் வந்து வேறு வழி இல்லை, செப்பல் போட்டு தான் இருக்கணும், ஏன்னா போடாமல் அவங்க இருக்க முடியாது, அது பேலன்ஸ். அப்படி இருக்கலாம். அதெல்லாம் விட்டு நீ ஒரு வாலிபத்தில் இருக்கிற, ஆமாம், நல்லா ஓடி ஆடி எல்லா காரியம் செய்கிற, நீ ஷூ போட்டுக்கிட்டு ஸ்டேஜில் நடந்துட்டு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது பெருமைகளை கர்த்தர் தகர்க்கக்கூடியவர். அப்போ அந்த பெருமைங்கிறது இந்த மேடை ஒப்பா சொல்லி இருக்குது. இப்போ வாசித்த அந்த ஓசியா திரும்ப வாசிங்க. இஸ்ரவேலின் பாவமாகிய ஆபேலின் மேடை. ஆமா, இங்க இது எதுக்கு ஒப்பா சொல்லி இருக்கு? இந்த மேடை பாவத்திற்கு ஒப்பா சொல்லி இருக்குது, பெருமைக்கு ஒப்பா சொல்லி இருக்குங்கிறது ஒரு பகுதி. ஆவிக்குரியபடி அது பெருமைக்கு ஒப்பா சொல்லி இருக்குது. நேரடியாய் சொல்ல வேண்டும் என்றால் இது எதற்கு ஒப்பா சொல்லி இருக்குது? பாவத்திற்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது. பாவத்திற்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறது. அப்போ அந்த பாவங்களை அவன் என்ன செய்தான்? அகற்றினான். எந்த பாவங்கள்? இவனுடைய பாவம் இல்லை,
தேசத்தில் இருந்ததான பாவங்கள், தேசத்தில் இருந்ததான மேடைகள், இது எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தானா? அகற்றினான். அதனாலதான் கர்த்தர் இவனுக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு துணையாய் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய மேடைகளை தகர்க்க வேண்டும். அந்த மேடை எதற்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறது? ஒன்று பெருமைக்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறது, இரண்டாவது பாவத்திற்கு ஒப்பாய் சொல்லி இருக்கிறது. ஆமா, இது ரெண்டுக்கு ஒப்பா சொல்லி இருக்குது. இதை நம்மை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். அதுக்காக நம்ம பிச்சைக்கார மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. எந்த இடத்துல நம்மை குறித்து எப்படி சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவோம், அது தவறு இல்லை. அதிகமாக அது எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு சொல்லுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லுவாங்களா? இல்லாத ஒன்று இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு, நான் யாருன்னு தெரியுமா, நான் எவருன்னு தெரியுமா, நான் எப்படியெல்லாம் இருக்கிறேன்னு தெரியுமா அப்படிம்பாங்க. என்ன சாப்பிட்டு வந்தேன்? நான் காலையிலேயே மட்டன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸு, வேறு என்ன பறக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, தாவுறது, தாண்டுறது எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் செஞ்சு தான் சாப்பிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் பெருமை. வீட்டுக்கு போனால் அவங்க அடுப்பில் கோழி படுத்துருக்கும்பாங்க. இப்போ கோழி படுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பழைய நாளில் உள்ளது. அப்படி கோழி படுத்துருக்குன்னா என்னென்னு தெரியுமா? அடுப்பு எரியலான்னு அர்த்தம். எவ்வளோ நாள் எரியாமல் இருந்தால் கோழி படுக்கும்? அடுப்புலெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த சூடு உள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் கறிக மேலே கிடக்கும், அதை கிளறி பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சூடு இருக்கும். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி சமைச்சது. ஆனால் இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கார் அவரு? சிலர் இருக்கிறாங்க, வீட்டில் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. வெளியில் போனால் ஐயா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கிறாதுங்க, எனக்கு அது மாதிரி தான் வேணும், அப்படின்னா தான் நான் சாப்பிடுவேன். எப்படி சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. வீட்டில் எதை சாப்பிட்ற? அட ஏன் கேட்குறீங்க, எதை கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. அப்போ வெளியில் மட்டும் சரி வெளியிலையாவது அப்படி சாப்பிட்டுக்கலாமே, அப்போ சொல்லியே வாங்க, சரிங்க நல்லா தான் சாப்பிட்டுக்கிறேங்க கொடுங்கன்னு. அது ஏன் இப்படி சொல்லணும்? இப்படி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா? ஆமாம். அப்போ நம்முடைய பெருமை மற்றவர்களுக்கு ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம பெருமை பாடாடுறது சொன்னால், நம்மை காட்டிலும் மேலே இருக்கிற வசதி வாய்ப்புகளோ மற்ற சரீர பலனோ எதுவாக இருந்தாலும் நம்மை காட்டிலும் மேலான நிலைமையில் இருக்கிறவங்ககிட்ட நம்மை பெருமை பாராட்டுறது தவறாய் தெரியாது. அது ஒன்றும் பெருசாக நம்மை காட்டிலும் மேலாக இருக்கிறவங்ககிட்ட, நம்மை காட்டிலும் கீழே இருக்கிறவங்ககிட்ட அதை பேசுகிறோன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம காட்டிலும் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசணுன்னா என்ன ஆகும்? இப்போ நம்ம கையில் ஒரு 100 ரூபா வச்சுருக்குறோங்க பாக்கெட்டில், 500 ரூபா வச்சுருக்கிறவங்கள்ட்ட போகிறோம். நான் 100 ரூபா வச்சுருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம். அவனுக்கு அது என்ன செய்யாது? தெரியாது. டே போடா, என்கிட்ட 500 ரூபா இருக்குடா, 100 ரூபாய் என்னவோ பெருசாக சொல்கிறேன் அப்படின்னா போயிட்டே இருக்கிறான்னு வைங்க. அப்படி தான் இருக்கும். ஒரு ரூபா கூட இல்லாதவங்கிட்ட, இல்லைன்னா அவன் 5 ரூபா வச்சுருக்கிறான், அன்னைக்கு தேவை அவனுக்கு 500 ரூபா இருக்குது, அவன்கிட்ட போய்கிட்டு நான் 100 ரூபா வச்சுருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோம்னா அது என்னவாகும்? அவன் மனசுல ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு நிலைமையில் ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு பாதிப்பை உருவாக்கும். இதை நம்ம யோசிக்கிறதில்ல பெருசா. நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? நம்மகிட்ட இருக்கிறத சொல்றோம், நம்மகிட்ட இருக்கிறத காமிக்கிறோம். இருக்கிறதை சொல்லலாம், இருக்கிறதை காண்பிக்கலாம், அது இடம்பொருள் ஏவலோடு காமிக்கணும். இப்போ நம்மை காட்டிலும் கீழே உள்ளவர்களுக்கு அதை சொல்லும்போது சில வேளை சிலர் அட போடா பெருசாக என்னமே இன்னைக்கு நீ பார்த்துட்ட,
இதெல்லாம் இந்த 100 ரூபாய்ன்னு சொல்லிக்கிட்டே வரேன். நான் எத்தனை 500 ரூபாயும் எத்தனை 100 ரூபாயும் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தவன் போடானி அப்படின்னு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஐயோ நம்ம ஒன்றா இருந்தோம், அவன்கிட்ட இது இருக்குது நம்மகிட்ட இல்லையே என்று ஏங்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நம்மளும் எப்படியா 100 ரூபா சம்பாதிக்கணும், இல்லை 100 ரூபா எடுக்கணும், அது என்ன செஞ்சால் தெரியாதுன்னு தேடக்கூடியவனும் இருக்கிறான். அப்போது நாம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் சில இடங்களில் அவர்களை வேறு வழியில் கொண்டு போகக்கூடியதாக மாற்றி விட்டுரும். அதுக்கு தான் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் எந்த இடத்துல அதை சொன்னால் சரியாக இருக்குமோ அதை நாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன சின்ன காரியங்கள் தான், இதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியமா இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் இல்லையா? அப்போ அது அங்கே வரும்போது இந்த பெருமையை முதலாவது நம்மை விட்டு அந்நியர்கிட்ட போய் நம்ம பெருமைப்படுவது நல்லது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிற இடத்துலையே நம்ம குடும்பத்துக்குள்ளாவும் நமக்கு நல்ல நெருங்கின நட்பு வட்டாரத்துக்குள்ளும் தெரிஞ்சவங்ககிட்டையும் நம்ம பெருமை பாராட்டினோம்னா, அப்போடா நான் தான் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன், அன்றைக்கி என்னமோ பெருமை பாராட்டுறான், தெரியாது உன்னை குறித்து எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். அடுத்ததாக பாவங்கள். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? ஒரு சில அந்தரங்க காரியங்கள் தவிர மற்றவர்கள் கண்களுக்கு மறைவாய் எதெல்லாம் செய்கிறோமோ அவைகளெல்லாம் பாவம். ஒரே வழியில், அவ்வளவுதான். ஒரு சில அந்தரங்க காரியங்கள் உண்டு, அதை தனிமையில் தான் செய்ய வேண்டும், இல்லை மற்றவர்கள் முன்னாடி செய்ய முடியாது, தனிமையில் தான் அதை செய்ய முடியும், செய்யணும் அப்படின்னு சில காரியங்கள் உண்டு நமக்கு. அது இல்லாதபடி எந்த காரியங்களை நாம் தனிமையில் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பி நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாமே ஏன் தனிமையாக தான் செய்யணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க பார்த்தா ஏதோ சொல்லுவாங்க, மற்றவங்க பார்த்தா விரும்ப மாட்டாங்க, ஏதோ சில பிரச்சனைகள் அதில் இருக்குது. அப்போ மற்றவருடைய கண்களுக்கு மறைவாய் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகள் எல்லாமே எதுவாய் மாறுகிறது, பாவமாய் மாறுகிறது. அதில் நாம் எச்சரிக்கையாய் இருக்கு. அதை நம்ம விட்டு என்ன செய்ய வேண்டுமா, அகற்ற வேண்டும். இந்த 200 ரூபா நோட்டு கூட திரும்ப ரிசர்வ் பேங்க் எடுக்கிற மாதிரி ஒன்று போட்டிருந்தா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஏன்னா அந்த சோசியல் மீடியா வர்றது எல்லாமே நம்ம உண்மைன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. 200 ரூபாய் நோட்டும் திரும்ப எடுக்கக்கூடியதான ஒரு எண்ணம் இருக்குது, 1000 ரூபா நோட்டை திரும்ப விடுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு உண்மையாக தெரியாது. அதனால் 200 ரூபா நோட்டு இருக்கிறதெல்லாம் இப்போயே மாற்றிக்கிறது நல்லது. முன்னாடியே 100 ரூபா நோட்டில் நிறையா கள்ள நோட்டு வருதான். 100 ரூபா நோட்டில் நிறையா கள்ள நோட்டு வருது. ஈஸியாக அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் அந்த நோட்டை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோடு வரும், பட்டையாக ஒரு சின்ன கோடு, அது கலர் மாறி மாறி இருக்கும், ப்ளூ கலர்லேயும் பச்சை கலர்லேயும் மாறும். மற்றெல்லாம் நம்ம பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், 7-8 காரியங்கள் அதில் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. வாங்கணும்னு அதை அப்படி லேசாக அப்படி ஷேக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அந்த நோட்டில் அது ப்ளூ கலர்லேயும் பச்சை கலர்லேயும் தான் அது ஒரிஜினல். இல்லைன்னு சொன்னால் அது கள்ள நோட்டு. நிறைய கள்ள நோட்டு அதில் தான் வந்துக்கிட்டு இருக்குதா. 500லேயும் 100லேயும் தான் நிறைய கள்ள நோட்டு இருக்குன்னு. சரி, ஏதோ ஒன்று, அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. அப்போது இந்த மனிதனுக்கு தேவன் துணையாய் வந்ததுக்கு இவன் தன்னை ஒப்பு கொடுத்தான், தன்னை அர்ப்பணித்தான், இவன் ஜெபித்தான், விண்ணப்பம் பண்ணினான், இவைகளெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும், ஆனால் இவன் தன்னுடைய தேசத்தை இவன் முதலாவது என்ன செய்ய ஆரம்பித்தான், சுத்தப்படுத்த ஆரம்பித்தான். தேசத்தை சுத்தப்படுத்த ஆரம்பித்தான். 2 நாளைக்கு முன்னாடி சகோதரி கௌரி வந்து மேலே வீட்டை சுத்தப்படுத்திட்டு போனாங்க. எவ்வளோ குப்பை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் தெரியும். என்ன அது வீடு அப்படி இருக்கு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? வீடு மாதிரி அது இல்லை, அப்படி கிடந்துச்சு அவங்க சுத்தப்படுத்திட்டு போனாங்க. கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. அது எவ்வளோ நாளைக்கு அப்படி இருக்குன்னு தெரியாது, 1 வாரமா 1 மாதமானு தெரியாது. பழையபடி அது இது எதாவது எங்கெங்கே இருக்குது அங்கங்கே வந்து உட்காந்துக்குறோம். எதாவது எங்கெங்கே இருக்கு அங்கே வந்து உட்கார்ந்துக்கிறோம், அதில் மாற்றம் கிடையாது. அப்போ முதலாவது வீட்டை
சுத்தப்படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய உள்ளம் வீடாய் இருக்கிறது, நம்முடைய சரீரம் வீடாய் இருக்கிறது, அதை சுத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்பம் ஒரு வீடாய் இருக்கிறது, அதை சுத்தப்படுத்த வேண்டும். இவன் தன்னுடைய தேசத்தை இவன் என்ன செய்தான்? சுத்தப்படுத்தினான். தேசத்தை சுத்தப்படுத்தினதுனால தான் தேவன் இவனுக்கு துணையாய் வந்தார். துணையாய் வந்ததுனால எதிரிகளை இவன் மேற்கொள்ள முடிந்தது, எதிரிகளை இவன் ஜெயிக்க முடிந்தது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கிற பெருமைகளையும் அதனால தெளிவாக போட்டிருக்கிறாரு. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எப்படி? மேல அதுக்கு என்ன போட்டிருக்கிறாரு? பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், கிருபையுள்ளவனுக்கோ தாழ்மை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ பெருமைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பெருமை எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொள்கிறதோ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பின்னாடி வருதுங்கிறது அர்த்தம். பிரச்சனை. ஒரு பிராமின் சகோதரி நம்ம கூட பார்க்க சபைக்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டு வந்தோம். அவங்களுக்கு தெரியும், பழைய அந்த செட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் கடந்து வந்திருந்தாங்க தாம்பரத்தில் இருந்து. அவங்க முடித்த உடனே சிஸ்டரை அறிமுகப்படுத்தி வச்சேன், இமானை அறிமுகப்படுத்தி வச்சேன். இமான் பக்கத்தில் தான் கீபோர்டு வாசனா அவங்களுக்கு தெரியாது, இதுதான் பையன் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது மாதிரி WMA முடிச்சிருக்கிறாரு, பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறாரு. WMA முடிச்சிருக்கிறாருங்க, அவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அப்படி தான் இருப்பார்ண்ணா, வேறு ஒன்றும் சொல்லலை அவங்ககிட்ட. பின்ன கூட இருந்த ஊழியக்காரங்கிட்ட என்னையா கேட்டார், ஏன்னா அவங்க பக்கத்தில் இருந்ததுனால அவனுக்கு தெரியுமே இப்படி சொன்னார் அப்படின்னு. அதுக்காக WMA முடிச்சிருக்காரு, முன்னாடி பின்னாடி WMAன்னு நோட்டில் எழுதி கழுத்து தொங்க போட்டுக்கிட்டா போக முடியும் இல்லையா? முன்னாடி ஒரு ஸ்லைடு, இந்த காய்கறி கடையிலெல்லாம் இந்த கத்திரிக்காய் என்ன விலை, வெங்காயம் என்ன விலை, தக்காளி என்ன விலைன்னு போடுறாங்களே, அது மாதிரி முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று தொங்க போட்டுக்கிட்டா போக முடியும்? போக முடியாது. இல்லை அதுக்காக எங்கே போனாலும் சூட் கோட்டில் போக முடியுமா? எந்த இடத்தில் அவர்கள் படிப்பதற்குரியதான அதை காட்டணுமோ அங்கே தான் காட்ட முடியும். எல்லா இடத்துலையும் அதை காட்ட முடியாது. ஆமாம், இப்போ அபிஷா ஊருக்கு போகிறான்னு சொன்னால் அவங்க பாட்டிகிட்ட போய்கிட்டு, நான் என்ன முடிச்சிருக்கிறேன், நான் ஐடிக்கு வேலைக்கு போகிறேன், நீ என்ன இப்படி எனக்கு இந்த தட்டில் போட்டு கொடுக்குற, என்ன இங்கே உட்கார வைக்கிற அப்படின்னு கேட்டானா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? பாடி பயமகனே என்னமோ வந்துட்டா சொல்கிறதுக்கு. கொப்பனே இங்கேருந்து வளர்ந்தவன் தானடி, நோத்தாலே இங்கேருந்து வளர்ந்தவன் தானடி, என்னமோ வந்துட்டா பெருசா. இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. இங்கே இந்த வார்த்தை தான் அங்கேருந்து அவங்களுக்கு தான் புறப்பட்டு வருது, அதுதான் வரும். ஆனால் வேலை செய்கிற இடங்களில் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்குலேஷனில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லலாம், நான் இப்போ படித்து முடிச்சுட்டேன், அரியரில் வந்துட்டு இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், வேலை செய்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னுடைய மேல்நிலை என்னவோ அதை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறது அங்கே சொல்லலாம். உள்ளே போயிட்டு அதை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சொல்லலாம், அவங்க ஏற்றுக்கிறணுமே, அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. சொல்லலாம், அவங்க ஏற்றுக்கிறணும், ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆமாம். அப்போ நமக்கு இருக்கக்கூடியதானே அந்த பெருமைகளை முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு நாம் தம்பி தங்கச்சிகள் தான். எவ்வளவு நாம் பெரியவர்களாய் மாறினாலும் சரி, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் தான். அவர்களை காட்டிலும் நாம் எல்லா காரியத்திலும் பலத்தில் நல்லா உயர்ந்திருக்கலாம், வசதி வாய்ப்புகளில் உயர்ந்திருக்கலாம், மற்ற காரியங்களில் உயர்ந்திருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்குள்ளாய் போகும்போது அவர்களுக்கு கீழ்பட்டவர்கள் தான். நம்ம இந்த எண்ணம் நமக்குள்ளே வரும்போது தான் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதாவது நமக்குள்ளாய் இருப்பவர்களுக்கு. வெளியில் போகும்போது நம்மை குறித்து நாம் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆமாம். ரெண்டாவது நமக்குரிய பாவங்கள், சொன்ன மாதிரி அந்த அந்தரங்க பாவங்கள், மறைவான பாவங்கள், அவைகளை நம்மை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். வெளிப்பிரகாரமான பாவங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் மறைவான பாவங்கள் அது யாருக்கும் தெரியாது. அது 3 பேருக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சத்தமா சொல்லு. பாவம் செய்யறவங்களுக்கு
பிசாசுக்கு, ஆண்டவருக்கு. 3 பேருக்கும் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், நமக்கு தெரியும். 3 பேருக்கும் நன்றாக தெரியும். தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால அவருக்கு நல்லாகவே தெரியும். அதுக்கு தான் அவர் சப்போர்ட்டுக்கு தூதனை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு இப்போ இங்கே உட்காந்துருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதன் பக்கத்தில் இருக்கிறான். ஆமாம், நமக்கு தெரிகிறது இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரு, அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியல, அவர் வீடு வெளியில் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் வாசல் நட்டு டாட்டா போயிட்டு வா அப்படிம்பார். என்னடா தூதனுக்கு டாட்டா கொடுக்குறாரா மேலே போகிறதுக்கு? அது அவருடைய சுவாசம். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு தூதனை அவர் வைத்திருக்கிறார். அந்த தூதன் தான் நம்முடைய நிலைமைகளை எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு சொல்லுவது. அதனால்தான் யாக்கோபு அந்த கல்லை எடுத்து தலையணையை வைத்து தூங்கும்போது அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்திலே வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தார்கள். இறங்குவதும் ஏறுவதும் என்று அல்ல, ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தூதர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அந்த தூதன் போய் அங்கே நம்மளை குறித்து ரிப்போர்ட் பண்ணிட்டு வருவான். அது நல்லதோ கெட்டதோ நம்மை குறித்து அப்டேட் ஒவ்வொன்றையும் அவன் சொல்லிக்கொண்டே வருவான். அதே போல பிசாசானவனுக்கு அப்டேட் தேவையில்லை. ஏன் தெரியுமா? ஏன்? யாரை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வேலையே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொருத்தரையும் யாரை எப்பொழுது விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். அதனால் அவனுக்கும் நல்லா தெரியும், நமக்கும் தெரியும். இது தப்பு, இது செய்கிறது நல்லதில்லை அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யும்? தெரியும். தெரியாம ஒன்றும் நம்ம செய்யலை. சில காரியங்கள் நாம் அறியாமல் செய்யக்கூடியது உண்டு. ஆனால் அநேக காரியங்கள் நமக்கு தெரிஞ்சாதான் செய்கிறோம். ஓ இது இதனால பிரச்சனை இருக்குது, சரி வரும்போது பார்த்துக்கலாம். இப்படி தெரிந்தே தான் நாம் என்ன செய்கிறோம்? அதை செய்கிறோம். அதான் அறிந்தும் செய்கிறவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு. ஆமாம், அறியாமையில் உள்ள காலங்களில் தேவன் காணாத ஒரு புல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ நமக்குள்ளாய் இருக்கிற பாவங்கள் நாம் என்ன செய்யணும்? நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இதை அகற்றும் போது ஆமாம், கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் துணையாய் நின்று கொண்டே இருப்பார். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அவர் எப்பொழுதும் நமக்கு என்ன செய்வார்? துணையாய் இருந்து கொண்டே இருப்பார். அந்த ஒத்தாசை அனுப்பி கொண்டே இருப்பார். அப்போ ஆசாவுனுடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைத்ததற்கு காரணம் அவன் தன்னுடைய தேசத்தை முதலாவது என்ன செய்தான்? சுத்தப்படுத்தினான். அப்போ நம்முடைய வாழ்க்கையை முதலாவது சுத்தப்படுத்துவோம், நம்முடைய குடும்பத்தை முதலாவது சுத்தப்படுத்துவோம். அப்படி அது சுத்தமாகும் போது எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு துணையாகவே இருப்பார். அப்படி கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கிப்பார்.